ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கிறது. லாஸ்ட் ஒரு 50 வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஒரு நஞ்சு, ஒரு நச்சு, நச்சு பிடிச்சது மாரி பின்னாடியே தொரத்திட்டு இருந்தது. அந்த இது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெட் டெரர் அப்படின்னு சொல்லக்கூடிய, லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நஞ்சாக பரவிக் கொண்டிருந்த நக்சலிசம், மாவோயிசம். அது வந்து சமீப நாட்களாக பெருமளவு வந்து அடிபட்டது. உங்களுக்கு 2014க்கு அப்புறமே பார்த்தோம்னா, வீரியம் அதிகரித்தது இந்திய படைகளுடைய வீரியம். அது 2019க்கு அப்புறம் இன்னமும் வந்து வேகம் பெற்றது. 2022, 23, 24ன்னு வரிசையா அடி துவம்சம் பண்ணி, இப்ப சமீப நாட்களாக கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறதா நக்சலிசம்னு ஒரு கேள்வி எழுந்தது. சமீபத்துல ஒரு அறிக்கை வந்தது. இந்தியாவின் மிகப்பெரிய நக்சல் இயக்கமான சிபிஐ மாவோயிஸ்ட் அவங்க வந்து அறிக்கையை வெளியிடுறாங்க. நாங்க வந்து ஆர்ம்ஸ்லாம் கீழ வச்சுடுறோம். நாங்க வந்து சரண்டர் ஆகுறோம். எங்களுக்கு ஒரு 1 மாசம் டைம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கையை விரித்து, கையை ஓப்பனா மேல தூக்கிட்டு நாங்க சரண்டர் ஆறோம் அப்படின்ற மாரி வந்தத பார்த்தோம். ஒரு பெரிய வெற்றியாக இருக்கிறது. மார்ச்சோடு காலக்கெடு வைத்திருக்கிறார் திரு அமித்ஷா. ரெட் டெரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒட்டுமொத்த சிகப்பு பயங்கரவாதம், இந்த இந்த இடதுசாரி பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நக்சல், மாவோயிஸ்ட் இந்த இவங்களெல்லாம் ஒட்டுமொத்தமா அழிக்கணும். இல்ல அப்படின்னா அவங்க சரண்டர் ஆகணும். இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும் அப்படின்றது தான் கவர்மெண்ட்டோடைய ஒரே குறிக்கோள். அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்க கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது இந்த ரெட் டெரரிசம். இந்த ரெட் டெரரிசம் பத்தி நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திருந்தாலும், இந்தியாவில் இடதுசாரி பயங்கரவாதம் அப்படின்றது அடியோடு பிடுங்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி நடந்தது?